என் இனிய அன்புள்ளங்களே, இயேசு உயிர்த்தெழுந்தார். தூய ஆவியானவர் நம்மை பயன்படுத்தி வழிநடத்தி கொண்டு வருகிறார். அன்னை மரியாள் நமக்காக இதோ பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே அன்னையே, எங்களுக்காக பரிந்து பேசுபவரே. இதோ நாம் சொல்ல வேண்டியது, எங்கள் வாழ்வே எங்கள் தஞ்சமே, எங்களின் மதுரமே வாழ்க. நாம் செய்ய வேண்டியது, ஒப்புரவு அருட்சாதனத்தில் நாம் எப்பொழுது பங்கெடுத்தோம் என்று நினைத்து பார்த்தவுடன் குடும்பத்தில் உள்ளவர்களும் அந்த அருட்சாதனத்தில் இறுதியாக எப்பொழுது பங்கேற்றார்கள் என்று அதனை பெற்றிட முயற்சி செய்வோம். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி. சங்கீதம் 18, 48, 49, 50. நீதிமொழிகள் 9, 1, 2, 3. இன்றைய வாசகம் திருத்தூதர்கள் பணி நூலிலிருந்து 16, 22, 34. ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள். இன்றைய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவான் 16, 5, 11. நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார், நான் போனால்தான் அவரை உங்களிடம் அனுப்புவேன். இயேசு விண்ணகம் சென்று நமக்காக தூய ஆவியானவரை அனுப்புவார். இதோ நாம் இந்த சண்டே அதை கொண்டாடுவோம். அன்னை மரியாளின் நிகழ்வுகளில் நடந்தவை ஒன்று. புனித டாம்னிக், இந்த 153 மணி ஜெபமாலை நமக்கு எப்படி வந்தது, எப்படி அது துவங்கியது, முறையையும் மறை உண்மையையும் அதை பலன்களையும் வெளிப்படுத்தினார். அவர் 1300ஆம் ஆண்டு, கிபி 1300, அநேக குழப்பங்கள் ஏற்பட்டது. அப்போது கிறிஸ்துவின் போதனைகளுக்கு செவி கொடுக்காமல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. திருச்சபையின் கோட்பாடுகளுக்கு விரோதமாக பல தப்பறை கொள்கைகள் நிறைய உருப்பெற்றுச்சு. அப்போ அதில் தீவிரமாக கிறிஸ்தவர்கள் இறைவனுக்கும் திருச்சபைக்கும் விரோதமாக திசை திருப்பப்பட்டாங்க. அல்பிஜியின் தப்பறைகளுக்கும் இந்த பிரான்ஸ் நாடு முழுவதும் வேகமாக பரவிச்சு. கிறிஸ்தவர்கள் அதையே ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் தான் வாழ்ந்து வந்தாங்க. ஸோ அப்போ அவங்க இன்னும் கிறிஸ்தவத்தை அழித்து விட்டு தேவாலயங்களை எடுத்து தள்ளிட்டு குருக்களையும் துறவர்களையும் கொன்று போடணுன்னு ரொம்ப மும்மரமாக அவங்க திட்டம் தீட்டினாங்க. அப்போது இவர் என்ன பண்ணார்னா, அன்னை மரியாள்கிட்ட விரும்பி அவரே முன் ஜெபிச்சு, எனக்கு கொடுத்த அழைப்பை நான் இழக்க மாட்டேன், எனக்கு கொடுத்த அழைப்பை நான் அன்னையின் பணிக்காக நான் அர்ப்பணிக்குவேன், கடவுளுக்காக அர்ப்பணிக்குவேன்னு அல்பிஜியின் தப்பறை கொள்கை பரவியிருந்த நாடுகள் சென்றடைஞ்சு உண்மையான இறை வார்த்தை எடுத்து உரைச்சு அங்கே மக்கள் அதை அவங்களுக்காக அதை எடுத்து சொல்லும்போது அவங்க உற்று கேட்டு அதுலேருந்து மனம் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக அன்னை மரியாள்கிட்ட வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அவர் அதை நாடி அந்த அன்னை மரியாள் மேல் வச்சுருந்த அந்த இதுவை கிறிஸ்தவர்களுக்கு எடுத்து சொல்லும்படி ஒரு நாள் ரொம்ப மனநொந்து அவர் என்ன சொன்னாலும் கேட்காம திரும்பி ஜனங்க அப்படியே இருக்கிறாங்களேன்னு அந்த மனமாற்றத்திற்காக அன்னை மரியாள் காலை பிடிச்சி அழுதாராம். பரிசுத்த கன்னிகையே, நான் உம்மை அன்பு செய்து கொண்டாடவும் உமக்கும் உம் திருமகனுக்கும் விரோதமாக எழும்பும் மக்களை வெற்றி கொள்ளவும் வேண்டிய அருளை எங்களுக்கு பரிந்துரைத்து பெற்றிட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறேன் அப்படின்னு ஜெபிச்சுட்டு அன்னை மரியாள் காலை பிடிச்சி ஜெபிச்சுட்டு இவர் என்ன பண்ணாரோ, அப்போ அன்னை மரியாள் அவருக்கு தோன்றி, நீ இதுக்காக 153 மணி ஜெபமாலை செய்யணும், அதை எப்படி செய்யணும் போது இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த 153 மணி ஜெபமாலையை வெளியிட்டு அந்த மறை உண்மைகளையும் அதன் பலன்களையும் மரியா வெளிப்படுத்தின அந்த செய்தியும் புனித டாம்னிக் வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்த தப்பறை கொள்கை கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு கிறிஸ்துவத்துக்கு நிறைவாழ்வு கேட்டு அன்னை மரியாள் பக்தி உலகெங்கும் இது பரவி பெரிய இன்னைக்கு உலகம் முழுக்க அதனுடைய பலனை மக்கள் அனுபவிச்சுன்னு வராங்க. இதோ நாமும் 153 மணி ஜெபமாலையை ஜெபித்து நாம் பலன்களை அடைவோம். அன்னை மரியாள் துணையோடு இயேசுவின் பின் செல்வோம், இயேசுவை பற்றி கொள்வோம். இதோ மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.